ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும் பெரிய மனசு முதலமைச்சருக்கு இருக்கிறது. திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மனசு இருக்கா கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. பெரிய மனசு உள்ளவங்க தான் இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். ஏன் அப்படி அவங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க? நாவல் ஸ்கீம், இந்தியாவிலே இல்லாத ஸ்கீம்ஸ், இந்தியாவிலே இல்லாத திட்டங்கள், உலகத்தில் இல்லாத திட்டங்கள். காலை உணவு திட்டம், இங்க காலை உணவு திட்டம் வந்த பேர் தான் கனடாவிலேயே காலை உணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உலகம் தரம் வாழ்ந்த, உலகமே போற்றப்பட்ட திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அவதூறு. யூடியூபர்கள் மீது நடவடிக்கை கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார். அறந்தாங்கி அருகே கோட்டைப்பட்டினம் கடல் பகுதியில் 9.92 கோடி மதிப்பில் செயற்கை பவளப்பாறைகள் அமைக்கும் பணி. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா கடலுக்குள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் அமெரிக்காவுக்கே அதிக சாதகம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். நெல்லை அருகே மனைவிக்கு வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த இளைஞர் கைது. போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை அருகே விமர்சையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. காலை குத்தியதில் படுகாயமடைந்த 17 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. மத்திய அரசின் வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களால் இமாச்சல பிரதேசத்தில் ஆப்பிள் வர்த்தகம் மோசமாக பாதிக்கப்படும். இமாச்சல பிரதேச வருவாய் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜெகத்சிங் நேகி பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு 0 சீட்டுகளை மட்டுமே மக்கள் வழங்குவார்கள். விருதுநகரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி சந்திப்பு நிகழ்ச்சிகள். முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் BS பாபு தாவேகவில் இணைந்தார். அதிமுகவிற்கு முன்பு திமுகவில் இருந்தபோது சென்னை புரசைவாக்கம் திமுக எம்எல்ஏவாக செயல்பட்டவர். பனையூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனு கொடுத்தது பற்றி சீமானிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். தாவேக்கவில் இருப்பது சின்ன பிள்ளைகள், பனையூர் தொகுதி இல்லைன்னு அவர்களுக்கு தெரியல, விற்பனை பண்டம் போட நினைத்து விருப்ப மனு வாங்கியுள்ளனர் என்று சீமான் பதில். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமானது என கொண்டாடுபவர்கள் வெட்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் விமர்சனம். மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் திமுக ஒதுக்க வேண்டும். தங்களது விருப்ப பட்டியலில் இருக்கும் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் எனவும் ஜவாஹிருல்லா பேட்டி. சென்னையில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வலியுறுத்தி 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. பேச்சுவார்த்தை விரைவில் வழங்கப்படும். ஆனா அதுக்கு பிறகு அறிவிச்சது சத்துணவு அங்கன்வாடி பணியாளரோட பகுதி நேர பணியாளரோட இணைச்சு முழு நேர பணியாளர் எங்களையும் அறிவிச்சிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் பெறக்கூடிய ஊதியத்தை பெறக்கூடிய மற்ற பணியாளருக்கு என்ன சலுகை இருக்கோ அதை எங்களுக்கு கேட்கிறோம். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், எங்களுடைய உரிமையை மீட்க போராடுவோம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள மீன்வளத்துறையின் பண்ணையில் தீ விபத்து. ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதம்.
ஹரியானாவில் ராட்சத ராட்டினம் சரிந்து விழுந்து விபத்து, சிக்கியவர்களை காப்பாற்ற முயன்ற காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சோகம். 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சண்டிகரில் கார் மீது லாரி மோதி கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளுக்கும் ஜூன் மாதம் வரை அமெரிக்கா காலக்கெடு வழங்கியுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தகவல். இலங்கையில் வரலாற்றில் முதல் முறையாக பேருந்துகளில் பெண்கள் நடத்துனர்கள் நியமனம். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 20 பெண் நடத்துனர்களுக்கு புதிய சீருடையும் அறிமுகம். சூடானில் துணை ராணுவம் ட்ரோன் தாக்குதல், 8 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டி, 35 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி.